சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபியில் இந்த மாதிரி கையில் நரம்பு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். அந்த நரம்பில் வென்ஃப்ளான் போட்டு இங்கே கான்ட்ராஸ்ட் கொடுத்து அந்த கான்ட்ராஸ்ட் ஹார்ட்டுக்கு போகிறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்க நடந்து போனால் மூச்சோட கஷ்டம் அதிகமாக இருக்குது, சிம்டம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, முதல் மாடி கூட ஏற முடியல அப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசில் இறந்து போயிடுற நிறைய பேர் நியூஸில் பார்க்குறோம். அதை பார்த்து சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம், சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட் இல்லை. Hi everyone, this is Dr. S. Nagendra Bhupati, Professor of Cardiology at Sri Ramachandra Institute of Higher Education and Research, Consultant Cardiologist at Dr. Bhupati's Heart Care, Kodambakkam, Chennai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னா என்ன, அதுக்கும் கன்வென்ஷனல் ரெகுலர் ஆஞ்சியோகிராஃபிக்கும் என்ன வித்தியாசம். நம்பர் 1, சிடி ஸ்கேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய மிஷினுக்குள்ளே, எக்ஸ்ரே மிஷினுக்குள்ளே நம்ம படுக்க வச்சு உள்ளே கொண்டு போவாங்க. அது எவ்ரி செகண்ட் எக்ஸ்ரே எமிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே போகும். அது பிரெயினுக்கு எடுத்தோம்னா அது பேர் சிடி பிரெயின்னு சொல்லுவோம், செஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா அது பேர் சிடி செஸ்ட்டுன்னு சொல்லுவோம், வயிற்றுக்கு எடுத்தோம்னா அது பேர் சிடி அப்டமன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அது ஹார்ட்டுக்கு எடுக்கிறப்ப சிடி ஹார்ட்னு சொல்லலாம். பட் நம்ம ஹார்ட்டில் ரத்த குழாய்க்கு மட்டும் எடுக்கிறப்ப சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபியில் நம்ம இந்த இடத்துல கையில் இல்லைன்னா காலில் சின்னதாக ஒரு டியூப் போட்டு அந்த டியூப் வழியாக இன்னொரு டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட் ரத்த குழாயில் பக்கத்தில் வச்சுட்டு மருந்து அடித்து பார்ப்போம். அதாவது கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் அடித்து பார்ப்போம். அது பேர் கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம். சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபியில் இந்த மாதிரி கையில் நரம்பு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். அந்த நரம்பில் வென்ஃப்ளான் போட்டு இங்கே கான்ட்ராஸ்ட் கொடுத்து அந்த கான்ட்ராஸ்ட் ஹார்ட்டுக்கு போகிறப்ப அதை நம்ம இமேஜிங் எக்ஸ்ரே பண்ணி பார்க்குறது மூலமாக தெரிகிறது தான் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர் 1, எப்போ நாங்கள் எந்த டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவோம், இது ரெண்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்க நடந்து போனால் மூச்சோட கஷ்டம் அதிகமாக இருக்குது, சிம்டம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, முதல் மாடி கூட ஏற முடியல அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் ஹேவிங் த ஹார்ட் ப்ராப்ளம் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர். அந்த மாதிரி இருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு நாங்கள் யூஸ்வலாக ரெகுலர் ஆஞ்சியோகிராஃபி சஜஸ்ட் பண்ணிவிடுவோம், ப்ரொவைடட் தே ஆர் ஆல்ரெடி ஆன் அடிக்குவேட் ஆன்டி ஆஞ்சினல்ஸ் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா. ரெண்டாவது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு 40 to 45 years இருக்கும். அவங்க ஃபார் சம் ரீசன் தே அண்டர்கான் சம் மாஸ்டர்கள் செக்அப், ட்ரெட்மில் மைல்ட்லி பாசிட்டிவாக இருக்கும், இல்லை மாடரேட்லி பாசிட்டிவாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவலுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் எங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில், விச் வி கால் இட் இஸ் ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டி. அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம ரெகுலர் ஆஞ்சியோகிராஃபி பண்ணாமல் சிடி ஸ்கேன் பண்ணி பிளாக்கேஜ் இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு அவங்கள ரீஅஷ்யூர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி. அடுத்து இப்போ மக்கள்கிட்ட என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் இறந்து போயிடுற நிறைய பேர் வர நியூஸில் பார்க்குறோம். அதை பார்த்து சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம், சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட் இல்லை. ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னா 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஃபேக்டர் 64 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதாவது சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 900 பேஷண்ட்ஸ் எடுத்து அட்லீஸ்ட் 3 to 5 years சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் எடுத்து அவங்கள 2 குரூப்பாக பிரித்தாங்க. ஒரு குரூப்பில் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி பண்ணாங்க, இன்னொரு குரூப்பில் கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட், அதாவது சுகரை கண்ட்ரோல் பண்ணாங்க, பிபியை கண்ட்ரோல் பண்ணாங்க, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணாங்க. இது எல்லாமே 2 குரூப்லேயும் பண்ணாங்க. பட் ஒரு குரூப்பில் மட்டும் சிடி ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்கான்னு பார்த்தாங்க. இது அவங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 3-4 years ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 குரூப்லேயுமே பெரிய வித்தியாசம் எதுவும் வரல. ஹார்ட் அட்டாக்ல வித்தியாசம் வரல, இறந்து போகிற தன்மையில் வித்தியாசம் வரல, மைல்டு ஹார்ட் அட்டாக் அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வரது வித்தியாசம் வரல. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் சிம்டம் இல்லாதவங்களுக்கு சிடி ஆஞ்சியோ பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் 1. நம்பர் 2, கிட்டத்தட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்டடி இது. ஒரு யூரோப்பியன் ஸ்டடி, சர்க்குலேஷன் ஒரு ஜேர்னலில் 2021 பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் 25,000க்கு மேலே கிட்டத்தட்ட 24,000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிடி ஆஞ்சியோகிராஃபி எடுத்துகிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் யாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் வரல. அவங்களுக்குலாம் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ், சப்கிளினிக்கலி, அது கிளினிக்கலி மேனிஃபெஸ்ட் ஆகலை, நெஞ்சு வலி வரல, அவங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 25,000 பேத்தில் 5% பேருக்கு சிக்னிஃபிகன்ட் பிளாக்கேஜ் இருந்துச்சு. பாக்கி யாருக்கும் சிக்னிஃபிகன்ட் பிளாக்கேஜஸ் எதுவும் இல்லை. ஸோ 95% பிளாக்கேஜே இல்லை. அந்த 95 அந்த 5 பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக 100 பேருக்கு நம்ம சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி சஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, எவ்வளோ பேருக்கு அன்னெசரி நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவோம். நம்பர் 3 வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறப்ப கான்ட்ராஸ்ட்னு பொருள் கொடுப்போம். நம்ம அது பொருள் கொடுக்குறப்ப அது வந்து கிட்னியை பாதிக்கலாம் ரொம்ப ரேராக. கான்ட்ராஸ்ட் கொடுக்குறதுனால கான்ட்ராஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஸோ எப்போவுமே ஒரு டெஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பண்ணணுமா, அதோட எசென்ஷியாலிட்டி பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஃபியர் வந்துருச்சுங்கிறத பார்க்குறது வந்து இட் இஸ் நாட் அ குட் திங். இந்த கொஸ்டினை இன்னும் ஸ்டாண்டர்டாக ஆன்சர் பண்ணுறதுக்காக, அதாவது ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சிடி ஸ்கேன் பண்ணுறது பெனிஃபிட்டாக இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஸ்காட் ஹார்ட் 2 அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்காட் ஹார்ட் 2 ஸ்டடி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வில் பி ஏபிள் டு கன்வே மோர் இன்ஃபர்மேஷன் த ரோல் ஆஃப் சிடி ஆஞ்சியோகிராம் இன் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபிங்கிறது சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, மாத்திரை மருந்து போட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சின்ன டியூப் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணுற ஆஞ்சியோகிராஃபி. சிடி ஆஞ்சியோகிராஃபிங்கிறது வென்ஃப்ளான் போட்டுட்டு அதில் டை இங்கேயே கொடுத்து அந்த டை ஹார்ட்டுக்கு போகிறப்ப எக்ஸ்ரே அனுப்பிச்சு பார்க்குறது சிடி ஸ்கேன், சிடி கொரோனா ஆஞ்சியோகிராஃபி. யாருக்கு ப்ரீடெஸ்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவோம். யாருக்கு ப்ரீடெஸ்ட் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கோ அவங்களும் சிடி கொரோனா ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவோம். ஏசிம்டமேட்டிக் எனக்கு எந்த சிம்டமுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாமா, அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜியும் இதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. யாருக்காச்சும் ஹை ரிஸ்க் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் சின்ன வயசில் இறந்து போயிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்து, சுகர் இருக்குது, மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேபி கன்சிடர், பட் நாட் ஃபார் ஆல். தேங்க்யூ.